ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மயில்களோடைய இறகுகள் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் மயில்களோட இறகுகள்னால் இது மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இதெல்லாம் வந்து வெளிப்புற இறகுகள்னு சொல்லுவாங்க. அந்த மயிலை வந்து அழகாக தோற்றம் அளிக்கிறதுக்கு அந்த வெளிப்புற இறகுகள் பயன்படுது. அதோடைய உட்புற இறகுகள், அதாவது வெளிப்புற இறகுகளுக்குள்ளே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த உட்புற இறகுகளுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மயிலோடைய பாடியில் உள்ள ஹீட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவே இந்த இறகுகள்லாம் இருக்கும். அதிக வெயில் வந்தாலும் அதிக குளிர் வந்தாலும் அதுக்கு உகந்த வெப்பத்தை அளிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இறகுகள் தான் மயில் பறக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள், இப்போ மழை பெஞ்சிச்சு. மழை பெய்யல, மயில் தெரியுதா என்னமோ தெரியல உங்களுக்கு. பேக் சைடில் இருந்து இருக்குது. அது ஒரே அந்த பாறையில் ஒரு மயில் இருக்குது. அது வந்து இப்போ மழை பெஞ்சிச்சு. அதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக கிளியராக தெரியாது. அதோட இறகுக்குள்ளே வந்து அதோட தலையை வந்து விட்டுட்டு தூங்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த குளிர் டைமில் அந்த மிதமான வெப்பங்கிறது அந்த இறகுக்குள்ளே இருக்கும். அந்த பாறைக்கிட்ட உட்காந்துருக்கிறது மயில் தான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம் பார்க்குறேன், மயில் ஓடுதா என்னமோ தெரியல. நான் ஓடலை, நல்லா பாருங்கள் நீங்களே. இதோ பாருங்கள், நான் போகுது. ஸோ தேங்க்யூ.